பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த திறந்த வாசல் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நிறைய குடும்பங்களில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தமாக நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த உலகத்தில் விலையேற பெற்ற ஒன்று கர்த்தருடைய சமாதானம். எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் சொல்லுவார்கள், எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். இன்றைக்கு அநேகர் பலவிதமான தவறான முடிவுகளுக்கு போவதற்கு காரணம் இருதயத்தில் சமாதானம் இல்லாதபடியினால தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதங்களில் பிரதானமானது அவருடைய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சமாதான பாத்திரன் அந்த வீட்டிற்குள்ளாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டிற்கு நிறைவேறும். ஒருவேளை அந்த குடும்பம், அந்த வீடு அந்த சமாதானத்திற்கு பாத்திரமாக இராமற் போனால் அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்பி வரும் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த சமாதானம் வாழ்க்கையில் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 2 விதமான சமாதானம் இருக்கிறது. ஒன்று, இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் மாத்திரமே இருக்கிற, ஒரு சில நாட்கள் மாத்திரமே இருக்கிற நிலையில்லாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஆனால் நிலையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்த நாட்களில் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் 3வது நாள் உயிரோடு எழும்பி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி அளித்த நேரத்தில் தான் நடந்த சம்பவம். சீஷர்கள் எல்லாம் ஒரு வீட்டில் அவர்கள் கூடி இருக்கிறார்கள், பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்த வரையிலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சிலுவையில் அவர் மரித்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி விட்டார்.
இயேசு கிறிஸ்து இப்பொழுது கூட இல்லை. அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து ஒரு அறை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக வந்த இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், உனக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், இப்படி கடன் பிரச்சனைகள், பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், உனக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், உன்னுடைய பிரச்சனைகளை நான் மாற்றி, உன்னுடைய கஷ்டங்களை நான் மாற்றி உனக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது முறையாக, முதலாவது முறை இயேசு கிறிஸ்து தரிசனமாகும் பொழுது தோமா அப்பொழுது அந்த இடத்தில் அவர் இல்லாமல் இருந்தார். 10 சீஷர்கள் மாத்திரமே இருந்தார்கள். இப்பொழுது 8 நாளைக்கு பின்பு 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். அப்பொழுது தோமாவும் அப்பொழுது கூட இருக்கிறார். முதல் முறை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு உயிர் தெழுந்த பின்பு தரிசனமான பொழுது தோமா என்ற சீஷன் அப்பொழுது கிடையாது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அப்போஸ்தலனாகிய வந்த பிரதான அப்போஸ்தலனாகிய தோமா அப்பொழுது இல்லாமல் இருந்தார். 8 நாளைக்கு பின்பு இரண்டாவது முறையாக தோமாவிற்காக மறுபடியும் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 29வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் எந்த பணத்தினாலும் வாங்க முடியாதது கர்த்தருடைய சமாதானம். இந்த சமாதானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவனால் இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் ஜெயமாக நடத்த முடியும். எல்லாம் இருந்தும் இந்த சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மிகவும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், மனுஷ வாழ்க்கை மிக விலையேற பெற்றது. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை மிகவும் பிரதானமானது இந்த மனிதனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிமித்தமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வீடுகளுக்குள்ளாக கர்த்தருடைய சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. நான் மிகவும் செலவு செய்து நான் ரொம்ப திருமணத்தை நான் பிரம்மாண்டமாக நடத்தி வைத்தேன். என் மகனை நன்றாக படிக்க வைத்தேன், நன்ற திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் அவர்களால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. குடி பழக்கத்தினால குடும்பத்தில் சமாதானம் இல்லை. வாலிப பிள்ளைகளுடைய போதை பழக்கத்தினால குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நல்ல ஒரு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், கடன் பிரச்சனையினால குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இப்படி அநேக காரியங்கள் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லாமல் போவானாகில் அவன் எந்த முடிவையும், தவறான முடிவையும் எடுப்பதற்கு அது காரணமாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தேடுகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறது மிக பிரதானமானது, முக்கியமானது. முதலாவது சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானத்தை பார்க்கிறோம், உபத்திரவம் இருக்கிறது. இந்த உபத்திரவத்தின் பாதையில் சந்தோஷமாய் பரலோக ராஜ்யத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் அதற்கு கர்த்தருடைய சமாதானம் இருந்தால் மாத்திரமே முடியும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தினால, எந்த கஷ்டத்தினால, எந்த பிரச்சனைகளினால நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, சமாதானம் இல்லாமல் நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிலர் அநேகர் ஜெபிக்க சொல்லும் பொழுது, என்னுடைய மகன் என்ன படிப்பு படிக்க போகிறான் என்று தெரியவில்லை, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கிறது, அடுத்து என்ன காரியங்கள் செய்ய போவது என்பது தெரியவில்லை என்று அந்த குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பத்தில் ஒரு தெளிந்த புத்தியை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தேவன்
கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பிதாவாகிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நாம் குழப்பமான நேரங்களில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் ஒரே காரியத்தில் 2-3 காரியங்கள் இருக்கும் பொழுது எதை நான் தேர்ந்தெடுப்பது என்பது தெரியவில்லை என்று பலவிதமான குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக என்று ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு மேலான கிறிஸ்துவினுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரங்களில், குழப்பமான நேரங்களில், திகைத்து நிற்கிற நேரங்களில் தேவன் அவருடைய வாசலை நமக்காக திறந்து கொடுத்து முதலாவது தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பயப்படுகிற நேரத்தில் இந்த சமாதானம் இல்லாமல் போகும் பொழுது பயம் வருகிறது. இந்த பயம் வரும் பொழுது சமாதானம் இல்லாமல் போகிறது. அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நோக்கம் ஆண்டவரே நம்முடைய சமாதானத்தினாலே என்னை நிரப்புங்க, நம்முடைய சமாதானத்தினால என் குடும்பத்தை நிரப்புங்க, என்னுடைய எல்லைகளில் நம்முடைய சமாதானம் பெருகட்டும். யாபேஸ் ஜெபிக்கும் பொழுது இப்படியாக ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளும்படியாக வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார், செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய எல்லைகளில், வேலை செய்கிற இடங்களில், ஊழியத்தின் பாதையில், வியாபாரம் பண்ணுகிற இடங்களில், தொழில்களில் கர்த்தருடைய சமாதானம் நம்மை நிரப்ப வேண்டும். இந்த தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் மாத்திரமே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் நிதானமாக நாம் யோசித்து செய்ய முடியும். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. எந்த காரியங்களில் நீங்கள் உங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியங்கள் உங்களை நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அலைய வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு வாசலை தேவன் திறந்து கொடுப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எந்த நேரத்தில் நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது, நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நம்மை நோக்கி ஒரு சில காரியங்கள் வரும் பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் திகைக்கிற நேரத்தில் நம்முடைய சமாதானம், சந்தோஷம் நம்மை விட்டு போகிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை ஒருபோது நம்மை விட்டு எடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து விட்டு போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அந்த தெய்வீக சமாதானத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய சமாதானத்தினால் வருகிற தெய்வீக ஆசீர்வாதங்கள் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தினால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கங்களை நாம் பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை அடிமையாக விற்று போட்டார்கள். எகிப்து தேசத்திற்கு அடிமையாக போன யோசேப்பினுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு வேதனை உள்ளதா இருந்தது. சிறைச்சாலைக்கு அவன் கடந்து சென்றான். கடைசியில் தேவனாகிய கர்த்தர் எகிப்து தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு அவனை தேவன் அரண்மனைக்கு கொண்டு போனார். எகிப்து தேசத்தை யோசேப்பு ஆளுகை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் அவருடைய சகோதரர்கள் தானியம் வாங்குவதற்காக எகிப்திற்கு வருகிறார்கள். ஆனால் தன்னுடைய சகோதரன் யோசேப்பு தான் இந்த தேசத்தை ஆளுகிறான் என்பது தெரியவில்லை. ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், அவர்களுக்கு அந்த தானியத்தோடு கூடிய அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் அதில் நிரப்பி விடுங்கள் என்று சொல்லுகிறான். தானியத்தோடு அவர்கள் வாங்க வந்த பணமும் அவர்கள் கிடைத்தது. மறுபடியும் தானியம் வாங்க வந்த பொழுது அவர்கள் குழப்பம் இருந்தது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சேவகனிடத்தில் சொல்லுகிறார்கள், இந்த பணம் எப்படி எங்களுக்கு வந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு சமாதானம், நீங்க பயப்படாமல் இருங்க, உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய கண்ணீர்களை தேவன் துடைத்து, எந்த காரியத்தினால நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே என்று சொல்லி எந்த காரியங்கள், எந்த கஷ்டங்கள் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை, கஷ்டங்களை தேவனாகிய கர்த்தர் மாற்றி உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தேவன் கொடுத்து உங்களை, உங்களுடைய குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தினால எங்களை அதிகமாக நிரப்புவீராக,
மூலமாக உம்முடைய சமாதானம் எங்களுடைய குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய விலையேறப்பெற்ற சமாதானத்தை நோக்கி நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. நாம் இணைந்து செபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கானாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில் உயிர் சொல்லிந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே ஆண்டவரே. 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் தோமாவிற்காக 2ஆம் முறையும் ஆண்டவரே தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நிரப்பும்படியாக நாள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் சந்தோஷம் எங்களுக்குள்ளாக இன்னும் அதிகமாகும்படியாக வேண்டுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.